எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 14வது ஸ்லோகம். ஏஷமே சர்வ தர்மாணாம் தர்மோதி கதமோ மதா யத்பத்யா புண்டரீகாட்சம் ஸ்தவைரச்சே நரசதா. அதான் இன்னைக்கு இன்னைய பாட்டு. ஏஷமே சர்வ தர்மாணாம் தர்மோதி கதமோ மதா யத்பத்யா புண்டரீகாட்சம் ஸ்தவைரச்சே நரசதா. அது அப்படி சொல்லணும். ஏஷமே சர்வ தர்மாணாம் தர்மாதி கதமோ மதா யத்பத்யா புண்டரீகாட்சம் ஸ்தவைரச்சே நரசதா. அப்படி சொல்லணும். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா, ஏஷம்னு வருது பாருங்க. அதில் வந்து ஏ ஷமேன்னு தனியாக வச்சுக்கணும். ஷமேன்னா அவனேன்னு அர்த்தம். ஷம்னா தலைவன், ஷமேன்னா தலைவன், அவனே தலைவன் அப்படின்னு எடுத்துக்கணும். அதில் ஏன்னா ஒன்று, ஏஷமேன்னா ஒரே தலைவன். அப்படியாதான் மகாவிஷ்ணுவை சொல்கிறது. ஏஷமே தர்ம, எல்லா தர்மங்களையும். அம்முன்னா தினம், தர்மங்களை தினம் தர்மோதினா அந்த தர்மங்களை தினம் தர்ம ஓதி அப்படி எடுத்துக்கணும். தர்மோதின்றது வந்து தர்ம ஓதி, அந்த தர்மத்தை ஓதி தினம் கடைபிடிக்க வேண்டிய தர்மங்களை, சர்வ தர்மங்களையும், எல்லா தர்மங்களையும். அது இல்லாத சர்வ தர்மானாம் தர்மோதி கதமோ மதக தர்மோதி தினம் கடைபிடிக்க வேண்டியது தர்ம ஓதி. தினம் நீங்கள் தர்மானாம்னும் போது தினம் எல்லா தர்மத்தையும் போதிக்கிறவர். அதே நேரத்தில் தினம் கடைபிடிக்க வேண்டிய தர்மத்தையும் அக்கறை ஓதின்றது வந்து அக்கறை, இந்த இடத்துல அக்கறையோடு தர்ம ஓதி. தர்மோதின்றது வந்து தர்ம ஓதி, நம்மளுக்கு அக்கறையோடு போதிப்பவர் அவர் தான் அர்த்தம். கதம்னா முடிவு, கதமோன்னா முடிவு வரை, கடைசி வரைக்கும். அதாவது நம்ம பெருமாள் மேலே உண்மையான பக்தியை செலுத்தினோம்னா எல்லா தர்மங்களையும் நம்மளுக்கு போதிப்பார். தினம் நம்ம கடைபிடிக்க வேண்டிய தர்மங்களையும் கடைசி வரைக்கும் போதிப்பார். அதுதான் தர்மோதி கதமோ மதக, கடைசி வரைக்கும். கதமோ மதக, அது அவனே. கதமோன்றது வந்து கடைசி வரைக்கும், முடிவு வரை. மதன்னா அவனே, கதமோ மதக. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, யத்பக்தியா புண்டரீகாட்சம் ஸ்தவைரச்சே நரசதா. யத்பக்தியான்னா நம்ம சொல்லியிருக்கோம். பக்தியான்னா பக்தியால், எவன் பக்தியால் எடுத்துக்கணும். யத்பக்தியா புண்டரீகாட்சம், புண்டரீகாட்சம்னா புண்டரீகம்னா தாமரை, ஞாபகம் வச்சுக்கோ. புண்டரீகம்னா தாமரை, அக்ஷம்னா கண்கள். இந்த அக்ஷம்ன்றது இந்த இதில் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் நிறைய இடத்துல வரும். அதனால அக்ஷம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோ. அக்ஷம்னா கண்கள், அக்ஷரம்னா அது எழுத்து, அது இல்லை. அக்ஷம்ன்றது கண்கள். அதான் புண்டரீகாட்சன்றது வந்து தாமரை கண்ணன் அர்த்தம். தமிழ்ல வந்து அதுக்கு பேர் தாமரை கண்ணன், செந்தாமரை கண்ணன் சொல்றோம் இல்லையா, அதுதான் புண்டரீகாட்சன். புண்டரீகாட்சன் எவன் அந்த தாமரை கண்களை உடையவன். எத்பக்தியா புண்டரீகாட்சம், எவன் பக்தியால் தாமரை போன்ற கண்களை உடையவனை. ஸ்தவை ரச்சே பக்தியா புண்டரீகாட்சம் ஸ்தவை ரச்சே நரசதா. ஸ்தவைன்றதுக்கு வந்து ஸ்தவன்னா நிலையானது, ஸ்திரன்றோம் இல்லையா, அதுதான் ஸ்திரன்றதுதான் ஸ்தவை. ஸ்திரன்றது ஸ்தவை அர்ச்சேன்னு வச்சுக்கணும். இந்த இடத்துல ஸ்தவை ரச்சேன்னு வரும் அதில். ஆனால் ஸ்தவை நீங்கள் தனியாக எடுத்து ஸ்தவ ப்ளஸ் ஸ்தவை ரச்சே அப்படி கொண்டு போகணும். அர்ச்சைன்னா அர்ச்சனை பண்ணுறது, அர்ச்சைக்கிறதுன்னா பூஜை பண்ணுறது, அதுதான் ஸ்தவை ரச்சை. நிலை மாறாமல், மனசில் உறுதியான நிலை மாறாமல், எதையோ ஒன்று ஏனோ தானோன்னெலாம் பண்ணுறதில்ல, மனசில் உறுதியான நிலை மாறாமல் அர்ச்சிக்கிறவன் எவனும். ஸ்தவை ரச்சேன் ஸ்தவ அர்ச்சேன்னு வச்சுக்கணும். ஸ்தவை ரச்சே நரசதா. நரன்றது வந்து மனிதன், நரஸ்னா மனிதன், சதான்னா எந்நேரமும். முதல்ல வந்து நிலை மாறாமல் இருக்கிறது. அர்ச்சனை பண்ணுறவன் எந்த நேரமும் அர்ச்சனை பண்ணுற மனிதன், அவனுக்கு இந்த தர்மங்களை எல்லாம் பெருமாள் போதிப்பார்னு அர்த்தம். அவனுக்கு மோட்சத்தை கொடுப்பார்னு அந்த மாதிரி அர்த்தம் வர. இதுக்கு நீங்கள் மொத்தமாக இது சொல்லணும்னா கன்க்ளூஷன் வந்தீங்கன்னா, எல்லா தர்மங்களுக்கும் தலைவனும் மனிதனுக்கு அக்கறையோடு போதிப்பவனுமான செந்தாமரை கண்களை உடையவனை எவன் பக்தியால் எந்நேரமும் நிலையாக எந்நேரமும் பூஜிக்கிறானோ தொழுகிறானோ
அவனுக்கு மோட்சத்தை தருவான் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். தேங்க்யூ.